உண்டான மெய் தேவனாகிய யாவே தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய யெகோவா கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது யெகோவா கிறிஸ்துவினுடைய மனிதனான பிறகு அவருக்கு உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய அனுபவங்கள் என்ற தலைப்பிலே இது பாஸ்டர் ஜான்சன் எழுதிய 15வது வால்யூம்ல 5வது அத்தியாயத்திலிருந்து நம்ம படிக்கிறோம். இந்த பகுதிகளை பார்ப்பது யெகோவா கிறிஸ்துக்கு 3 நிலைகள் இருந்தது என்று நமக்கு தெரியும். யெகோவா கிறிஸ்து அவருடைய ஜெனிப்பித்தல் என்பது 3 முறை இருந்தது என்றும் 3 நிலைகள்ல அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். இருந்த பொழுதிலும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இப்ப அவருடைய முதல் நிலை என்ன என்று சொன்னால், நாம் எல்லாருக்குமே தெரிந்த அவர் ஒரே பேரான குமாரன், த ஒன்லி பிகாட்டன் சன், லோகாஸாக ஆவிக்குரிய தளத்துல ஒரு ஆவி ஜீவியாக, உன்னதமான ஜீவியாக, யாவே தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக, அதாவது எந்த சிருஷ்டியுமே சிருஷ்டிக்கப்படாததற்கு முன்பாக அவர் யாவே தேவன் நேரடியாக சிருஷ்டித்த ஒரே சிருஷ்டி நம்முடைய லோகாஸ் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அவருடைய இருந்த நிலை லோகாஸ், ஆவிக்குரிய நிலை. அவர் மூலமாகத்தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நமக்கு தெரியும். இதுதான் அவருடைய முதல் நிலை என்று பார்த்தோம். அதன் பிறகு வானங்களிலும் பூமியிலும் சகல வஸ்துக்களும் காணக்கூடாத காணக்கூடியவைகள் சகலத்தையும் படைத்தவர்கள் அவர் ஏஜென்டாக ஒரு சிருஷ்டி கர்த்தாவாக இருந்து அதை செய்து முடித்தார் என்று நம்ம படிக்கிறோம். அடுத்தது சாத்தான் விழுந்த பிறகு, குறிப்பாக ஆதாமி பாவத்திலே தள்ளின பிறகு, ஆதாமி கீழ்ப்படினாலே மரணம் வந்தது. அப்பொழுது என்ன ஆகும்? மரணத்தை ஆதாமை மீட்டெடுப்பதற்கு, மனு குலத்தை ரட்சிக்கும் திட்டத்திற்காக அவர் இன்னொரு முறை அவரே தாமாகவே முன் வந்து இதோ என்னை அனுப்பும் என்று சொல்லி வருகிறார். இப்ப யோவான் 1:14 படிக்கும்போது லோகாஸ் மாம்சமாக்கப்பட்டார். அப்ப லோகாஸை பற்றி அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது மாம்சமாக்கப்பட்டார். அந்த வார்த்தை மாம்சமாகி என்று இருக்கும். அது லோகாஸ் மாம்சமாக்கப்பட்டார். அப்ப லோகாஸ் என்ற ஜீவி, ஆவி ஜீவி இப்பொழுது அங்கே இல்லை, ஆவிக்குரிய தளத்துல இல்லை. அவர் கம்ப்ளீட்டா தன்னை சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அது மரியாளுடைய வயிற்றிலே அவர் ஜெனிப்பிக்கப்படுகிறார். அப்ப பூரண மனுஷனாக, அது ஆதாமுடைய பாவ சாப காரியங்களிலே தீட்டுப்படாமல் களங்கமற்றவராக, மாசு இல்லாதவராக, பாவியலுக்கு விலகினராக, குற்றமற்றவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். ஒரு பூரண மனிதனாக இருந்தார் என்று நம்ம படிக்கிறோம். அதன் பிறகு அவர் 30ஆம் வயதிலே தன்னை பிரதிஷ்டைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவருக்கு புது சிருஷ்டியான கருவானது அவர் யோவான் நதிக்கரையிலே அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே பிதாவினாலே அவர் ஜெனிப்பிக்கப்படுகிறார் என்று பார்க்கணும். பரிசுத்த ஆவினாலே அவர் புது சிருஷ்டியாக ஜெனிப்பிக்கப்படுகிறார். அந்த புது சிருஷ்டிக்கு அபிஷேகம் கிடைத்தது என்று படிக்கிறோம். அப்போ அது இன்னொரு அது டிவைன் நேச்சர்ல, அதாவது தெய்வீக தளத்துல அவர் சிருஷ்டிக்கப்பட்டவராக இருக்கிறார். அப்ப அதான் புது சிருஷ்டி என்று நம்ம படிக்கிறோம். அப்ப அவர் உயிர்த்தெழும் பொழுது எப்படி உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கும் பொழுது 1 பேதுரு 3:8 சொல்லும் போது அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப அவர் மாம்சத்திலே கொலையுண்டு. அப்ப இனிமேல் அவர் மாம்சமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது மனுக்குலத்திற்காக கொடுத்திருக்கிறார். மீட்கும் கிரயமா கொடுத்து விட்டார். அதை மீண்டும் எடுத்து விட்டார் என்று சொன்னால் அது இன்னும் பாவத்திலே தான் நாம் நிலை கொண்டிருப்போம். அதனாலே அவர் கொடுத்ததை திரும்ப எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் தெய்வீக தளத்திலே தான் பிறந்தார். அவருக்கு ஒரு தெய்வீக ஜீவியாக இருக்கிறார் என்று படிக்கிறோம். இன்னொரு காரியம் என்னன்னா, அவர் மரிக்கும் பொழுது, சிலுவையிலே மரிக்கும் பொழுது கடைசியாக என்ன சொல்றார்? பிதாவே, உங்களுடைய கரத்திலே என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று சொல்றார். அப்ப அவருடைய ஜீவனுக்கான உரிமைகளை எல்லாம் பிதாவின் கரத்தில் ஒப்படைக்கிறார். இப்பொழுது அவர் மரிக்கிறார், கொடுத்துட்டு மரிக்கிறாரு. அப்ப இப்பொழுது பிதாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்த பிறகு அவரால் எப்படி அவரை தானே எழுந்து வர முடியும்? அப்ப பிதாதான் அவரை எழுப்ப முடியும். அப்ப பிதா எழுப்பினார் ஒழிய அவரால் எழுந்து வர முடியாது. அப்ப அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்ற கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இது குறித்த ஒரு தவறான கருத்துகள் கிறிஸ்தவ மண்டலங்கள்லயும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப யெகோவா கிறிஸ்துவை பொறுத்தவரையில அவர் இப்ப நம்ம ஒத்த வாக்கியங்கள்ல படிச்சோம். ஒரு கருத்து இன்னும் யூதர்கள் மத்தியிலும், இன்னும் யெகோவா கிறிஸ்து நம்பாதவர்கள் மத்தியிலும், விசுவாசியாதவர்கள் மத்தியிலும் என்ன சொல்றாங்கன்னா, அவர் மரிக்கவே இல்லை. அவர் மயக்கத்துல சிலுவையில இருந்தாரு.
அப்படியே அவர் சீஷர்கள் அவரை களவாடி கொண்டு போனார்கள். அல்லது வந்து அவரே இறங்கி போயிட்டாரு. இந்த மாரிலாம் சொல்றாங்க. இது வந்து இயேசுவா கிறிஸ்துவை விசுவாசியாத புற மதஸ்தர்கள் அல்லது எபிரேயர்கள், யூதர்கள் அப்படி சொல்றாங்க. ஆனா கிறிஸ்தவ மண்டலம் இயேசு கிறிஸ்து நம்புது, விசுவாசிக்குது, விசுவாசிக்கிறாங்க. எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இயேசுவா கிறிஸ்து என்பவர் யாரு? இயேசுவா கிறிஸ்துவர் ஒரு ஒரு தெய்வீக புருஷன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து உண்மையிலே மரிக்கல. அவர் வந்து மாம்சத்திலே அவர் போர்வையா உள்ள வந்து அவருக்கு தெய்வீக ஜீவி இருந்தது. வெளியில வந்து அவர் மாம்சத்தின் போர்வையாக இருந்தது. அப்ப அந்த மாம்ச போர்வையை அவர் களைந்து விட்டு, அவர் போயிட்டாரு, மேல போயிட்டாரு. அந்த மாரியான கருத்துக்கள்லாம் கிறிஸ்தவ மண்டலங்கள்ல இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கக்கூடியவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய தப்பறையான உபதேசங்களா இருக்கு. ஆனா, நம்ம வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுது? அதோட சாட்சிகள்லாம் என்ன சொல்லுது? என்று நம்ம இந்த பாடத்துல நம்ம படிக்கலாம். இப்பொழுது நம்ம உயிர்த்தெழுதலை குறித்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவருடைய உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய அனுபவங்களை குறித்து நம்ம படிப்பதற்கு முன்பாக, அவர் உண்மையிலே உயிர்த்தெழுந்தாரா? இல்லையா? அந்த கருத்தை நம்ம வந்து ஆணித்தரமாக நாம் படிக்க வேண்டும். அப்ப இந்த அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சாட்சிகள் யாரு? யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? அப்படி பார்க்கும்பொழுது, யோவான், ஸ்திரீகள் மற்றும் வந்து யோவான் அப்போஸ்தலர், மற்ற ஸ்திரீகள் எல்லாம் நிறைய ஸ்திரீகள் மகதலேனா மரியாள், இன்னும் அநேக ஸ்திரீகள நம்ம படிக்கிறோம். வேதத்துல படிக்கிறோம். அநேக அப்போஸ்தலர் அவருடைய சீஷர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப யூதர்கள், போர் சேவகர்கள், காவல் சேவகர்கள் இவர்களாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப இந்த காவல் சேவகர்களாவது 100க்கு அதிபதியும் இருக்காரு. இப்ப 100க்கு அதிபதி இதை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இதெல்லாம் வந்து ஐ விட்னஸ். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சாட்சிகளாக எல்லாம் இருக்காங்க. இப்ப இயேசு கிறிஸ்து மரித்ததையும் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இல்லையா? இப்ப மரிக்கவே இல்ல. அவர் வந்து மயக்கமா இருந்து போயிட்டாரு அப்படி சொல்ல முடியாது. இப்ப அவர மரித்ததை முதலாவதா பார்க்குறாங்க. எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப வேதாகமம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, வேதாகம தீர்க்க தரிசனங்களும், சரித்திரங்களும், சுவிசேஷ புத்தகங்களை எழுதியவர்களும், அப்போஸ்தலர்களும் இதை வந்து அவர் மரித்தார் என்பதை தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததாக நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவர் மரிச்சுட்டாரா இல்லையான்னு சொல்லி போர்ச்சேவன் என்ன பண்றான்? ஒரு பெரிய ஈட்டி எடுத்து ஒரு விழாவுல குத்துறான். அந்த மாரியான ஒரு விழாவுல குத்தும் பொழுது எந்த ஒரு மனித ஜீவனுமே உயிரோடு இருக்க முடியாதுன்னு எழுதுறாங்க. ஏன்னா அந்த அந்த அளவுக்கு அவரை குத்தும் பொழுது, அப்பொழுது ஜலமும், ரத்தமும் சேர்ந்து வந்ததாக சொல்றோம். இப்ப அந்த அளவுக்கு ஈட்டிய வச்சு குத்துறாங்கன்னு சொல்லும் பொழுது, நிச்சயமாகவே அது எலும்புகள்லாம் அந்த இருதயமே நொறுங்கி போயிருக்கும். அந்த அளவுக்கு அந்த ஈட்டினால் குத்துதலுக்குள்ள அமைந்திருக்கும். ஆகையினாலே இயேசுவா கிறிஸ்து நிச்சயமாக மரித்தார் என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மரிக்கவில்லை என்று பல இயேசுவா கிறிஸ்து விசுவாசியர்களும் அல்லது விசுவாசிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் சொன்னாலும் கூட, அவர் நிச்சயமாக மரித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 2 கருத்துக்கள் நம்ம படிச்சோம். அ சரி. இப்ப அவர் மரிச்சால் தான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் மரிச்சால் தான் நமது பாவங்களுக்காக மரித்தார். கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்தார் என்று வேத வாக்கியங்கள் அநேக இடங்கள்ல நமக்கு சாட்சி கூறுகிறது. அதனால இயேசுவா கிறிஸ்து மரித்தார் என்பதை வேத வாக்கியங்கள் நமக்கு சாட்சி கூறுது. அதனால அ இந்த இந்த மாதிரியான விசுவாசியாளர்களுடைய கருத்துக்கள் அல்லது கிறிஸ்தவ மண்டலங்களுடைய தவறான கருத்துக்கள்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். அப்ப அவங்க எதுலேருந்து இந்த கருத்தை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, சாத்தான் சொன்ன பொய்ய வைத்து தான் அத எடுத்திருக்காங்க. அவங்க கிறிஸ்தவ மண்டலம் எடுத்திருக்காங்க. ஏன்னா, அவன் என்ன சொல்றான்? நீங்கள் நிச்சயமாய் சாவதில்லை. நீங்கள் வந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள். நன்மை தீமை அறியக்கூடிய தேவர்கள் போல இருப்பீங்கங்கிறான். அவன் என்ன சொல்ல வரான்? அப்ப நீங்க சாவீங்க. ஆனா உங்க சாவு வந்து அ உடனே அது மரிக்கிற மாரி இருக்காது. அது வந்து மாம்சத்தை கலந்துட்டு நீங்க ஆவி ஜீவிகளாக ஆயிருவீங்க. அப்படிங்கிற மாரி அவன் வந்து ஏற்கனவே ஏதேன் தோட்டத்துல ஒரு பொய் சொல்லியிருக்கான். சோ அதே தான் இங்கே யெசுவா கிறிஸ்துக்கு அப்ளை பண்றாங்க. யெசுவா கிறிஸ்துவும் அவரு மரிக்கல. அவரு என்ன பண்ணிட்டாரு? அந்த மாம்சத்தை கலந்துட்டு அவர் ஆவி ஜீவியாக போயிட்டாரு. அப்படிங்கிற மாரியான கருத்துக்களை இங்க கொண்டு வராங்க. இது வந்து நிச்சயமாக அ சாத்தானால் கண்டெடுக்கப்பட்ட அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொய். ஏன்னா அவன் அவன பத்தி சொல்லும்போது யெசுவா கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவன் வந்து பொய்யனும், பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். யோவான் 8:44ல அவன் பொய்யன். அதாவது பொய் தான் பேசுவான். அவன் வந்து நிச்சயமா உண்மைய பேச மாட்டான். பொய் அவன் பொய் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அதனால அவன் அந்த மாரி சொன்னனால, இயேசுவா கிறிஸ்துவும் அதே போல தான் மரிச்சிருப்பாரு சிலுவையில.
அவருடைய பாடி தான் மறிச்சிருக்க ஒழிய அவர் வந்து உயிர்த்தெழுந்துட்டாரு, இப்ப மாம்ச போரை கலைந்து போட்டுட்டாரு அப்படிங்கிறாரு. ஆனா நாம் அப்படி இல்லை. நம்முடைய விசுவாசம் அவருடைய மரணத்திலே இருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஏன் என்று சொன்னால் அவர் மரிச்சாதான் என்ன செய்ய முடியும்? இப்ப நல்லா ஒரு சிம்பிள் வந்து பாருங்களேன். அவர் மரிச்சாதான் என்ன பண்ண முடியும்? உயிர்த்தெழ முடியும். மரிக்கவே இல்லைன்னு சொல்லும் பொழுது உயிர்த்தெழுதல்ங்கிற ஒரு வேண்டிய அவசியமே இல்லை, இல்லையா? அதனால நிச்சயமாக அவர் உண்மையாகவே மெய்யாகவே மரித்திருக்கிறார் என்று நாம் புரிகிறோம். ஏன்னு சொன்னா வேதாகம நம்ம வேத வாக்கியங்கள் இப்ப வேத வாசிப்பு படிச்சோம் பாட வகையில. அதுல 1 கொரிந்தியர் 15:3-4 என்ன சொல்றாரு? வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தேவனுடைய திட்டமே இதுலதான் சுத்தி வருது. யேசுவா கிறிஸ்துவுடைய மரணம் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதல். இதுதான் தேவனுடைய பிளான். அதுலதான் மிகப்பெரிய ரட்சிப்பின் திட்டமே அடங்கி இருக்கு என்று சொல்றார். இந்த 2 உண்மைகளும் சத்திய கருத்து உண்மைகள் நமக்கு தெளிவாக புரிய வேண்டும். யேசுவா கிறிஸ்துவுடைய மரணம் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதல். அப்ப நம்ம வந்து அவருடைய பாடுபட்டாருங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அவர் வந்து கஷ்டப்பட்டார், பாடுபட்டார், உபத்திரவப்பட்டார் இதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. அது எதுதான் ஒத்துக்க மாட்டாங்கன்னா, அவர் மெய்யாக மரித்தார் என்பதை அவங்க வந்து ஒத்துக்கிறது இல்லை என்று பார்ப்போம். அப்ப இங்க பாஸ்டர் ஜான்சன் என்ன சொல்றாருன்னா, ஒரு 14 காரணங்களை சொல்றார். ஒரு 14 காரணங்களை கொடுத்து அவர் மரித்திருக்கார், மரித்து அதோட உயிர்த்தெழுந்திருப்பார் என்பதை குறித்த ஒரு காரியத்தை சொல்றாரு. அதுல முதல் காரியமா அவர் என்ன சொல்றாருன்னா, தீர்க்க தரிசனங்கள் இதை உத்தரவாதம் பண்ணுகிறது. யேசுவா கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை, மரித்ததையும் அவர் உயிர்த்தெழுந்ததையும் உத்தரவாதம் பண்ணுகிறது என்று சொல்றார். அதற்கு வந்து பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நாம் வந்து சங்கீதம் 16, 9, 10 மட்டும் அதை எடுத்துக்கலாம். முதல் காரணம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 16ல 9, 10 என்ன சொல்லுதுன்னா, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். இப்ப இந்த கருத்திலிருந்து அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யேசுவா கிறிஸ்து மரித்திருப்பாரு. அதே சமயத்துல தேவன் அவரை தேற்றி இருக்கிறார். இப்ப இவ்வளவு கடுமையான உபத்திரவங்கள் மத்தியிலும் மரணத்தின் மத்தியிலும் அவர் மரிப்பாரு. அதே சமயத்துல அவருக்கு ஒரு வாக்கு தத்தமாக இந்த வசனம் நிச்சயமாக அவருடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடார் என்றால், பாதாளம் என்று சொல்லும்போது இந்த இடத்துல ஷியோல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, எபிரேய வார்த்தை. அப்ப ஷியோல் என்று சொன்னால் அன்கான்சியஸ் ஸ்டேட், அதாவது உணர்வற்ற நிலை, எந்தவித உணர்வும் இல்லாத நிலைக்கு, மரித்த நிலைக்கு அவர் இருக்கிறார். அந்த மரித்த நிலையிலிருந்து நிச்சயமாக அவர் அப்படியே இருக்க மாட்டார். நிரந்தரமாக அவர் நிச்சயமாக உயிர்த்தெழுந்து வருவார் என்ற வாக்கு தத்தத்தை தேவன் இந்த வசனங்கள் வசனத்தின் மூலமா கொடுத்து தேற்றி இருக்கிறார். நிச்சயமாக அவருக்கு டிவைன் நேச்சர், அவருக்கு தெய்வீக சுபாவமும் தெய்வீக ஜீவனும் கிடைக்கும் என்ற வாக்கு தத்தத்தை அவருக்கு இங்கே உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக அவர் என்ன சொல்றாருன்னா, இரண்டாவது காரணம் என்னன்னா, ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி அவரை நம்பாத பல பேர் அவரை சூழ்ந்து நின்றார்கள். அவருடைய மரணத்தையும் பார்த்திருக்கிறாங்க என்று பார்க்கிறோம். ஐ விட்னஸ் என்று பார்க்கிறோம். அவர்களுடைய விட்னஸ் வந்து ஒரு நடுநிலை தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஒருதலை பட்சமாக இல்லாமல் அது வந்து நியூட்ரல் விட்னஸஸ், அதாவது நடுநிலையாக இருந்து சொல்லுவாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, போர் சேவகர்கள் அவருடைய கல்லறை அருகில அவர் அடக்கம் பண்றதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. போர் சேவகர்கள். அடுத்தது வந்து ரோம கவர்மெண்டோட எம்ப்ளாயிஸ் இல்லையா, அதுல வேலை செய்யக்கூடிய அரசு ரோம அரசாங்க ஊழியக்காரர்கள். அடுத்து சனகெட்ரிக் சபை, சனகெரிப் சபையில இருக்கக்கூடிய அந்த பிரதான ஆசாரியர் அவர்கள் எல்லாருமே அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவர் வந்து அவரை கல்லறையில வைக்கிறத அடக்கம் பண்ண பாக்குறாங்க. ஆகையினால இவங்க எல்லாம் நிச்சயமாக ஒரு விட்னஸா தான் இருக்காங்க என்று சொல்றாரு. அடுத்ததாக முக்கியமான விட்னஸ் என்ன பார்க்கும்போது, நல்ல குட் ஏஞ்சல்ஸ், நல்ல ஏஞ்சல்கள். இப்ப நம்ம வேத வாக்கியங்களை படிச்சோம் இல்லையா, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அப்ப அங்க நல்ல ஏஞ்சல்கள் நிச்சயமாக பொய் சொல்ல மாட்டாங்க. தேவதூதர்கள், நல்ல தேவதூதர்கள் நிச்சயமாக பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பொய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று ஒரு முதல்ல அவர் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு, இங்கே இல்லை என்று சொல்லும் பொழுது அவர் பாதாளத்துல அவர் ஆத்மா இங்க இல்ல, அவர் இல்ல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, நெகட்டிவா சொல்லிட்டு அவர் எங்கே போயிட்டார், உயிர்த்தெழுந்து விட்டார் என்று ஒரு பாசிட்டிவா உறுதியான தகவலை அங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஆகையினால அது வந்து ஒரு
நம்பிக்கையான ஒரு சாட்சியாக இருக்கிறது. இப்ப இரண்டாவது காரணம், ஒரு நியூட்ரல் நடுநிலையான இருக்கக்கூடியவர்கள், அவரை நம்பாதவர்கள் கூட அவருடைய மரணத்தையும் பார்த்து கொண்டிருக்கார்கள். அடுத்ததாக நல்ல தூதர்கள் 2 பேர் அவங்களுக்கு சாட்சியாக சொல்றாங்க. அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த 3வது சாட்சிகளாக இந்த மேரி மகதலேனா, அவருடைய சீசர்கள், இன்னும் பல ஸ்திரீகள், அவருடைய கல்லறைக்கு போய் அவங்க அபிஷேக தைலம் அ செ அவருடைய பாடிக்கு சடலத்துக்கு பூச எண்ணெய் பூசுவதற்காக போன ஸ்திரீகள், அடுத்தது எம்மாவுக்கு சென்ற 2 சீசர்கள், 10 அப்போஸ்தலர்கள் மேல் அறையிலே அறை வீட்ல இருக்கும் பொழுது, இப்ப இதெல்லாம் அவர் உயிர்த்தெழுதலை காட்டுறாரு. அடுத்தது 1 வாரம் கழித்து 10 பேருக்கு அவர் சாட்சியாக இருக்கிறாரு. சாட்சி கொடுக்கிறாரு. தோமாவுக்கு சாட்சியாக தான் உயிர்த்தெழுந்ததை காட்டுறாரு. அடுத்தது 7 பேர் திபேரி கடற்கரையில மீன் பிடிக்க போறாங்க. அங்கே தான் உயிர்த்தெழுந்ததை காட்டுறாரு. 500 பேருக்கு மேலாக கலிலேயாவிலே 500க்கு மேலாக காட்சியளிக்கிறாரு. அடுத்ததாக பரமேறும் பொழுது அந்த 12 சீசர்களும் இருக்காங்க. அவர் பரமேறி போகும்பொழுது, இறுதியாக பவுல் அப்போஸ்தலர் சவுல் பவுலாக மாறும் பொழுது, அவருக்கும் தமாஸ்குக்கு போற வழியில அவங்க தான் உயிர்த்தெழுந்து மகிமையடைந்த அந்த இயேசுவா கிறிஸ்துவுடைய சரீரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஒளியை, அதான் ஒளிதான் அவர் கண்ணிலே பட்டது என்று கண் கூடாகி விட்டது. இப்ப இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, அவன் கேட்கிறான், நீ துன்பப்படுத்துற யெஷுவா நானே அப்படி சொல்றாரு. அப்ப பவுலுக்கும் அந்த தான் உயிர்த்தெழுந்ததை அவர் காட்டுறாரு. அதனாலதான் பவுல் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல அகால பிறவி போல எனக்கும் அவர் தரிசனமானார் கடைசியாக நிலைன்னு சொல்றார். அகால பிறவியாக என்று சொல்லும் பொழுது பவுல் மரித்து உயிர்த்தெழுந்து போய் 1ஆம் உயிர்த்தெழுந்த பங்கடைந்து அங்க போய் தான் யேசுவா கிறிஸ்து சரீரத்தை அவர் பார்க்கணும். சரீரத்தை யாவே தேவனையும் யேசுவா கிறிஸ்துவையும் டிவைன் நேச்சர்ல தரிசிக்கணும். ஆனா அதற்கு முன்பாகவே காலத்துக்கு முன்கூட்டியே யேசுவா கிறிஸ்துவோட மகிமையடைந்த அந்த சரீரத்தின் ஒளியை அவர் பார்க்கிறார். அததான் அவர் சொல்றார், உயிர்த்தெழுந்த அந்த யேசுவா கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஒளியை பார்த்தனால அவருக்கும் தரிசனமா இருக்கிறாரு என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த 2வது காரணம் என்ன என்று சொன்னால், நிறைய ஃபேக்ட வச்சு பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாக மரித்திருக்கிறாரு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்காரு. அதே சமயத்துல உயிர்த்தெழுந்ததையும் சாட்சியாக நாம் பார்க்கிறோம். இப்ப 3வது சாட்சி என்னன்னு பார்க்கும்போது, யெஷுவா கிறிஸ்துவுடைய குணநயங்கள். யெஷுவா கிறிஸ்து ஒரு பூரண மனுஷனாக அவர் எந்தவித என்ன செய்யறது, பாவம் செய்யாத பூரண மனுஷனாகவும் இருந்தார். அதே சமயத்திலே பூரண சிருஷ்டியாகவும் இருந்தார். ஒரு பூரண மனிதனாக அவர் என்ன பண்றாரு, இயற்கையின் பிரமாணங்களை, ஒரு மனுஷனுக்குரிய இயற்கையின் பிரமாணங்களை கடைபிடித்தார். அதே சமயத்துல மோசையின் பிரமாணமாகிய நியாய பிரமாணத்தையும் அவர் கடைபிடித்திருக்கிறார். அப்ப அவர் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நியாய பிரமாணத்தினுடைய சட்டத்திட்டம் என்ன? நியாய பிரமாணத்தை இதை கடைபிடித்தால், இதை கீழ்ப்படிந்தால் ஜீவன் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அவர் முழுமையாக அதை பூரணமாக கீழ்ப்படித்திருக்கிறார். அதனால அவர் மரித்து அப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக உயிர்த்தெழ வேண்டிய உரிமை பெற்றவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே சமயத்துல ஆதாமை போல, ஆதாம் அதை அவர் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாக வாழ்வதற்கான ஒரு சிலாக்கியம் பெற்றிருந்தார். அதே போல யெஷுவா கிறிஸ்துவும் நேச்சுரல் லா, அது பிரமாணத்தின் அடிப்படையிலே, இயற்கை பிரமாணங்களிலே அவர் ஒரு மனிதனாக எல்லாவற்றையுமே கீழ்ப்படிந்திருந்தார் என்று படிக்கும். அதே சமயத்திலே அவர் புது சிருஷ்டியாக ஜனிப்பிக்கப்பட்டவரிலிருந்து, அதாவது 30வது வயதிலிருந்து அந்த 3.5 வருடமாக பார்க்கும் பொழுது, அது புது சிருஷ்டி தாம் பட்ட பாடுகளை கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரண பின்பு என்று சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த புது சிருஷ்டியும் அவர் எபிரேயர் 5:8-9 வருது. அந்த புது சிருஷ்டியும் அவருக்கு பூரணப்பட்டது என்று நம்ம படிக்கிறோம். அதுல எந்தவித அப்பழுக்கற்றவராக அதை பலி செய்து கொண்டே, பூரண மனுஷிக காரியங்கள் எல்லாம் பலி செய்து அந்த புது சிருஷ்டியை வளர்த்து கொண்டே வரார். அதுல அவர் பூரணமாக கீழ்ப்படிந்திருந்தார். ஆகினாலதான் பேதுரு சொல்லும்போது என்ன சொல்றார் அப்போஸ்தலர், அவர் மரணத்தினாலே கட்டப்பட்டு இருக்கக்கூடாது இருந்தது என்று அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 24 முதல் 27 பேதுரு அப்போஸ்தலர் சொல்றார். பெந்தெகோஸ்து நாள்ல இருந்து பேசும் பொழுது பேதுரு அப்போஸ்தலர் இந்த காரியங்களை குறித்து விளக்கமாக சொல்கிறார். அப்போஸ்தலர் 2:24, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். நல்லா பாருங்க, வேத வாக்கியங்கள் தெளிவா சொல்றது, தேவன் அவரை எழுப்பினார். அடுத்ததாக
ஏன் எழுப்பினார் சொல்லும்போது, அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த பிரகாரம் அவர் பூரண மனுஷன். பூரணமாக கீழ்ப்படிந்திருக்கிறார். பூரண மனுஷனாகவும், பூரண புது சிருஷ்டியாகவும் எல்லாவற்றிலுமே அவர் கீழ்ப்படிந்து எந்தவித அப்பழுக்கற்றவராக இருக்கும் பொழுது, அவர் மரணத்தில கட்டப்படக்கூடாது இருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது. என் நாவு களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று சொல்றார். இப்ப 31வது வசனத்திலையும் அவர் அதேதான் சொல்றார். அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும், அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவாவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்றார். அப்ப அவருடைய குணநயங்கள், இயேசுவா கிறிஸ்துடைய குணநயங்கள்னால, அவருடைய கேரக்டர்னால அவர் மரணத்தினால் அவர் கட்டப்படப்பட்டிருக்க கூடாது இருந்தது. நிச்சயமாக உயிர்த்தெழுந்தார் என்று பார்ப்போம். 4வதாக தேவனுடைய குணநயங்கள். தேவனுடைய குணநயங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்தியது. இப்ப இந்த அளவுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்திருக்காரு. பூர்ண கீழ்ப்படிந்திருக்காரு. ஆனா அதனால தேவன் அவரை உயிரோட எழுப்பலன்னு சொன்னா, தேவன் ஒரு அநீதி உள்ளவராக ஆயிடுறார். அவர் இல்லையா? அதனால அது குறித்த விளக்கங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த அளவுக்கு நல்லவராக இருக்கக்கூடிய ஒருவரு தனக்கு கீழ்ப்படிந்து இருக்காரு. ஒரு பயனுள்ள ஒரு நபர். யெகோவா கிறிஸ்து ஒரு பயனுள்ள நபர். யாருக்குன்னா தேவனுக்கு. தேவனுக்கு நிச்சயமா ஒரு பயனுள்ளவராக, அவருடைய திட்டத்தை செயலாற்றுவராக தான் அவர் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவரை போய் உயிரோட எழுப்பலன்னா யாருக்கு நஷ்டம்? அவர் உயிரோட எழுப்பலன்னா தேவனுக்கு தான் அது நஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எழுதுறாரு. அடுத்தது அவர் அப்படியே மரணத்துல விட்டு வைச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா, அது தேவனுடைய குணாம்சத்துல பலவீனம் இருப்பதை, குறைபாடு இருப்பதை காட்டுகிறது என்று எழுதுறாரு. ஆகையினால தேவன் அவர்களை எழுப்புவாரு. இப்ப இது தேவன் ஞானமுள்ள தேவன். தேவன் ஞானமுள்ள தேவன் நிச்சயமாக தனக்கு பயன்படக்கூடிய தனக்கு கீழ்ப்பட்டு இருக்கக்கூடிய குமாரனை அப்படியே மரணத்தில் விட்டு வைத்திருக்க மாட்டார். அவர் பூரண சர்க்குணராய் இருப்பதனால, எல்லா குணத்திலும் பூரண சர்க்குணராய் இருப்பதனால, நிச்சயமாக அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அடுத்ததாக அவர் அப்படி செய்தால், அவ்வாறே மரணத்திலே வைத்திருந்தால் என்று சொன்னால், தன்னுடைய பிரமாணத்தை தேவன் மீறுகிறார் என்று அர்த்தம். ஏன்னா தேவ பிரமாணம் என்ன சொல்லுது? அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் நீதி உள்ள தேவன். இப்ப யாரெல்லாம் அவங்க சிருஷ்டிகள் கீழ்ப்படிந்து இருக்காங்களோ, அவங்க என்றென்றைக்கும் ஜீவிக்கக்கூடிய உரிமை பெற்றவர்களாக இருக்கிறார் என்று அவருடைய பிரமாணமே சொல்கிறது. அப்ப அப்படி அவருடைய பிரமாணமே அதை மீறியதாக ஆகிவிடும். இப்ப யெகோவா கிறிஸ்து உயிரோடு எழுப்பவில்லை என்று சொன்னா, அவரே தன்னுடைய யாவே தேவனே தன்னுடைய பிரமாணத்தை மீறுவதாக அது ஆகிவிடும். அவர் அநீதி உள்ள தேவனாக ஆகிடுவார். அது அப்படி அல்ல. அடுத்ததாக அவர் அன்பற்றவராக ஆகிவிடுவார். அப்ப தனக்காகவும் மனுக்குலத்துக்காகவும் அன்பை காட்டி இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நேசித்து இந்த பூமிக்கு தன்னுடைய பாடுகளை அனுபவித்து தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார் யெகோவா கிறிஸ்து. அப்படிப்பட்டவரை இவர் உயிரோடு எழுப்பவில்லை என்று சொன்னால் இவர் அன்பற்றவராக ஆகிவிடுகிறார். தேவன் அன்பு இல்லாதவராக, அன்பில் குறைவுபட்டவராக இருப்பார் என்று பார்க்கலாம். ஆகையினாலே யாவே தேவனுடைய குணநயங்கள் ஆகிய ஞானம், நீதி, அன்பு, வல்லமை இது எல்லாமே கேள்விக்குறியாக மாறிவிடும். இப்ப ஆனால் தேவன் எல்லா விதத்திலுமே நமக்கு தெரியும் 100% பூரணராக, எல்லா குணநயங்களுக்கும் ஊற்று காரணராக, சோர்ஸாக இருக்கார். ஆகினால அவர் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டார் என்று படிக்கிறோம். ஆகினால்தான் அவர் மரணத்தில் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. இப்ப யெகோவா கிறிஸ்துவை அவரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். இப்படியே இது நெகட்டிவா பார்த்தோம். இப்போ இதெல்லாம் ஏன் அவர் எழுப்பலைன்னா அவருடைய குணநயங்கள் கேள்விக்குறியாது. இப்ப எழுப்புனா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஞானம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, அவருடைய ஞானத்தின்படி இன்னும் யெகோவா கிறிஸ்து செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அப்ப தேவனுடைய திட்டங்கள் யெகோவா கிறிஸ்துடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலோடு நின்று விடாது. மரணத்தோடு நின்று விட்டால் போதாது. அது இன்னும் என்ன பண்ணணும்? நிறைய வேலைகள் இருக்கு. அப்ப அவர் செய்ய வேண்டிய வேலைகள், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய நோக்கங்கள் இன்னும் அநேகமாக இருக்கிறது. அதற்காக அவர் தகுதிப்படுத்தப்பட்டு அவர் ஒரு அதை நிறைவேற்றுவதாக அவருடைய தளபதியாக இருந்து அதை செய்ய வேண்டும். அவருடைய
இல்லையா? ஆகையினாலே அது ஞானமாக தேவன் அவரை வைத்திருக்கிறார். ஆகையினால அவர் உயிரோடு எழுப்பியிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா, அவருடைய இந்த வேலையெல்லாம் செயல்படுத்துவதற்கு அதாவது அ அவர் உயிர்த்தெழுந்த பிறகு செய்ய வேண்டிய வேலைகளை செயல்படுத்துவதற்கு இயேசுவா கிறிஸ்துவுக்கு வல்லமை தேவைப்படுது. அப்ப அவர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சாத்தான் வந்து ஆவியின் தளத்துல இருக்கக்கூடிய கேருபா இருக்கான். இப்ப அவனையும் அவனோட கூட்டத்தாரையும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இவர் தெய்வீக ஜீவியாக இருந்தால் தான் அந்த வல்லமையை செய்து அதை முடிக்க முடியும். ஆகையினாலே நிச்சயமாக தேவன் அவருடைய வல்லமையை கொடுத்து, அவரை உயிரோடு எழுப்பி, அவரை வந்து எப்படி எழுப்புறாரு? அவர் தெய்வீக தளத்துல அவர் தெய்வீக ஜீவியாக எழுப்புனனால, அவருக்கு சகல காரியங்களும் கீழ்ப்பட்டிருக்கும். விஸ்வா கிறிஸ்துவுக்கு பூமியும், பூமியில் உள்ள வானமும், பூமியில் உள்ள பூதலத்தோர் எல்லாருடைய நாவுகள் அறிக்கை பண்ணணும். கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணும். முழங்கால் யாவும் முடங்கணும். அப்ப எல்லாமே அவருடைய அதிகாரங்கள், சகல துரைத்தனங்கள் எல்லாமே அவருக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக உயிரோடு எழுப்பப்பட்டு, அவர் வந்து தெய்வீக ஜீவியாக இருக்க வேண்டும் என்று நம்ம படிக்கிறோம். அப்ப அந்த வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு அவர் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக அவருக்கு தேவன் உறுதிமொழி கொடுத்திருக்கார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அநேக வாக்குத்தத்தங்கள் வேதாகமத்திலே இருக்கிறது. யெஷுவா கிறிஸ்துவை குறித்த வாக்குத்தத்தங்கள். உதாரணமா சங்கீதம் 22, சங்கீதம் 119, சங்கீதம் 16 இன்னும் அநேக இடங்கள்ல யேசுவா கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும், அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை குறித்தும், சங்கீதம் 2 அவர் செய்யக்கூடிய உயிர்த்தெழுந்த பிறகு செய்யக்கூடிய வேலை, அவருடைய உத்தியோகம், அதை ஊழியம் இல்லையா? அது இருக்கு, இன்னும் இருக்கு. இப்ப அநேக இடங்கள்ல அவர் கொடுத்திருக்காரு. நிச்சயமா அந்த வாக்குத்தத்தங்கள் கொடுத்தனால, வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று ஆபிரகாமே நம்பி என்ன பண்றாங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் அந்த இருக்கிறாங்க இல்லையா? இவங்கெல்லாம் நம்பி அதை அணைத்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதே போல சாராள் இவங்கெல்லாம் என்ன பண்ண ஆபிரகாம் ஈசாக்கும் ஆபிரகாம் சாராளும் அந்த குழந்தை உங்களுக்கு ஒரே குழந்தை வரும்னு சொல்லும்போது அதை நம்பி அந்த வாக்குத்தத்தை நம்பி அணைத்துக் கொள்றாங்க. இப்ப அந்த அளவுக்கு அவங்க விசுவாசமா இருக்காங்க. அதை காட்டிலும் விஸ்வா கிறிஸ்துவானவர் இன்னும் தேவன் மேலேயும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேலும் அதிகமாக நம்பிக்கை வைத்தவராக, விசுவாசம் வைத்தவராக தம்மையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகையினால அப்பேற்பட்ட வாக்குத்தத்தலை கொடுத்து அவரு யாவே தேவன் இவளை எழுப்பலன்னு சொன்னா, மரித்தொழுந்து எழுப்பலன்னு சொன்னா, அப்ப அவர் ஒரு யாவே தேவன் பொய்யாயிடுறாரு இல்லையா? அவருடைய நீதி வந்து ஒரு கேள்விக்குறியாயிடும் என்று அவர் சொல்றாரு. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது யாவே தேவன் வந்து அப்படியே அவரை விட்டு விடவில்லை. இப்ப யாவே தேவன் வந்து அவரோட அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான அன்பு கூறாரு. அதே போல அதே சமயத்துல மனுக்குலமும் ரட்சிக்கப்பட வேண்டும். இப்படி அவருடைய பாடுகள் படும் பொழுது அவர் ஒத்திசைவாக அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. ஏதோ அவரை கைவிட்டுட்டு நீ நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறல. பூமியினுடைய அவர் ஊழியம், பூமிக்குரிய ஊழியம் மீட்கும் பலியை கொடுப்பதற்காக வந்திருந்தார். உபத்திரவங்களையும் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது யாவே தேவன் எந்தவித நஷ்டமும் படலன்னு நம்ம நினைக்க கூடாது. அவர் அந்த ஒத்துணர்வு கொண்டவராக யெஷுவாவுடைய கேரக்டர் எல்லாம் பாக்குறாரு. அவரை வந்து எவ்வாறு வந்து அவரை இழிவாக நடத்துறாங்க. அப்ப விழுந்து போன தூதர்கள், அதே போல பொல்லாத ஆவிகள், இன்னும் சொல்ல அந்த அறியாமையில் இருக்கக்கூடிய ஜனங்கள், பொல்லாத பொல்லாத ஜனங்கள், மனிதர்கள் அவரை வந்து கேவலமாக, இழிவாக அவர் நடத்துறாங்க. அப்படி நடத்தும் பொழுது கூட யாவே தேவன் அதையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்ப அவருக்காக வந்து அவர் அன்பு கூர்ந்து, அவரோட உத்துணர்வு கொண்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால நிச்சயமாக அவர் வந்து அவரை மரித்தோன ஒண்ணு 3ஆம் நாள்ல உயிரோடு எழுப்புறார் என்று பார்க்கிறோம். அவர் 40 நாள் சீசனுக்கு காட்சியளித்து விட்டு 40வது நாள் என்ன பண்றாரு? அவரு பரமேறி போகும்போது நம்ம என்ன படிக்கிறோம்? தேவனே ஓடி வந்து அந்த பொற்கிரீடத்தை அவர் சிரசின் மேல வைப்பதாக படிக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு யாவே தேவன் அவர் மேல மிகுந்த அன்பு கொண்டவராக இருக்கிறார். ஆகையினாலே அவர் அன்பு வந்து நிச்சயமாக அவரை மரித்தோரிலிருந்து அப்படியே வைக்காமல் நிச்சயமாக அவர் உயிரோடு எழுப்பி இருக்கும் என்பதை நாம இங்கே புரிந்து கொள்றோம். அதனாலே தேவனுடைய குணநயங்களாகிய ஞானம், நீதி, அன்பு, வல்லமை இவையாவும் ஒருங்கிணைந்து பார்க்கும் பொழுது அதுல வந்து நிச்சயமாக யெஷுவா கிறிஸ்து செய்த காரியம், அவருடைய குணநயங்கள் இவற்றையெல்லாம் மறந்து விடாமல் அவருக்கு எந்தவித அநீதியும் செய்யாமல் நிச்சயமாக அதெல்லாம் ஒன்று சேர்ந்த அனைத்து குணநயங்களுமே ஒன்றை ஒன்று சமநிலைப்படுத்தி சீர்படுத்தப்பட்டு பேலன்ஸ்டான கேரக்டர் என்று நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப ஞானம், நீதி, அன்பு, வல்லமை எல்லாம் பேலன்ஸ்டா செயல்படக்கூடிய ஒரே இடம் கர்த்தராகிய நம்முடைய
யாவே தேவன் தான் என்று படிக்கிறோம். அதை போல ஒத்த குணாம்சத்தை யேசுவா கிறிஸ்து பெற்றிருக்கிறார். ஆகினாலே இந்த குணநயங்கள் நிச்சயமாக யேசுவா கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து நிச்சயமாக உயிர்த்தெழ வைத்திருக்கும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்தது 5வது காரியமாக பார்க்கும் பொழுது யேசுவா கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் எப்படி நம்ம பூமியில உள்ள மனுக்குலத்திற்கு தேவைப்படுகிறது. அவர் ஒரு இரட்சகராக, ஒரு இறந்து போன இரட்சகராக நமக்கு தேவையில்லை. அவர் வந்து ஒரு ஜீவனுள்ள இரட்சகராக தான் நமக்கு தேவை என்று நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? ஏன் என்று சொன்னால் அவர் வந்து இந்த பாவம் மற்றும் சாபத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்ய வேண்டும். அதற்கு அவர் மரித்தால் மட்டும் போதாது. அவர் உயிர்த்தெழுந்து நம்ம இவைகள் இந்த பாவம் மற்றும் சாப காரியங்களிலிருந்து நம்மை மீட்கக்கூடிய மீட்பராக, இரட்சகராக, ஒரு ஜீவன் உள்ளவராக இருந்தால்தான் அதை செய்ய முடியும் என்று நம்ம படிக்கிறோம். ஒரு இறந்து போன ஒரு இரட்சகரா இருந்தாருன்னா, இறப்புல நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மரணம் என்பது ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட். அது உணர்வற்ற நிலை. அதுல எந்த அறிவும், செய்கையும், வித்தையும், ஞானமும் கிடையாது. இப்ப அப்படி இருக்கும்பொழுது அவர் இந்த முழு மனுக்குலத்தையும் மீட்டெடுத்து, ரட்சித்து, பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், மரணத்திலிருந்தும் நம்மளை தூக்கி எடுப்பதற்கும், பழைய நிலைக்கு நம்மை கொண்டு வந்து ஆதாமை போல ஆக்குவதற்கும், பூரண மனிதர்களாக நம்மளை மீண்டும் தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கும் திராணியற்றவளா ஆகிவிடுவார். ஏன்னா அவர் மரணத்துல இருக்கும் பொழுது எந்த உணர்வற்ற நிலையில இருப்பார். ஆகினாலே நமக்கு தேவை ஒரு இறந்த இரட்சகர் அல்ல, மீட்பர் அல்ல. அவருக்கு ஜீவனுள்ள மீட்பராக அவர் எழுப்பப்பட வேண்டும், அவர் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதை 5வது காரியமாக நாம் படிக்கிறோம். 6வது காரியமாக பார்க்கும் பொழுது ரேன்சம் என்று பார்க்கிறோம். இந்த மீட்கும் கிரயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்தது மீட்கும் கிரயம். இந்த மீட்கும் கிரயம் என்பது கரஸ்பாண்டிங் பிரைஸ் என்று சொல்லப்படுது. அதாவது சரியான ஈடு கிரயமாக, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்ட அந்த மாதிரியான ஒரு ஈடு கிரயமாக இருக்கிறது. ஆகையினால இந்த இதை கொடுத்தனால நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணத்தின் மூலம் இதை படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்ப ரேன்சம் வந்து அவர் வந்து மரித்திருக்காரு. மரிச்சுட்டா அந்த ரேன்சம் போய் ரீச் ஆகுமா, தேவனுடைய நீதியை திருப்திப்படுத்துமா என்று சொன்னால் அது படுத்தாது இல்லையா? அப்ப இப்ப உதாரணமா பார்க்கும் பொழுது ஒரு ஜெயில வந்து ஒருத்தர் நம்மளுடைய ஏதோ ஒரு என்னுடைய நண்பர் இல்லை யாரோட ஒருத்தர் நபருடைய நண்பர் மாட்டிக்கிட்டாரு. இப்ப அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கணும். ஒரு 10,000 ரூபாய் ஜாமீன் கொடுக்கணும். ஜாமீன் கொடுத்தாதான் அந்த ஜெயில இருந்து அவர் வெளியில வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம 10,000 ரூபாய் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்டு போற வழியில நம்ம ஏதோ பள்ளத்துல விழுந்துட்டோம். அந்த 10,000 ரூபாய் போய் ரீச் ஆகல. ரீச் ஆகலைன்னா அவர் ஜாமீன்ல இருந்து வெளியே வருவாரா என்று பார்க்கும் பொழுது எப்படி அது வர முடியாது இல்லையா? அதே போல யேசுவா கிறிஸ்து மரித்திருக்கிறாரு. இப்ப ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மீட்பு கிரயம் விலை, மனுக்குலத்தை மீட்கக்கூடிய அந்த விலை கொடுக்கப்பட்டிருக்கு ஆதாமுக்கு ஈடாக. ஆனால் அந்த விலை கிரயம் போய் ரீச் ஆகணும். அது ரீச் ஆகுறதுக்கு அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான், தேவன் அவர் மரித்தெழுந்து எழுப்பின பொழுதுதான் அவர் எடுத்துட்டு போய் அவங்க பரமேறுதல்ல அங்க தேவனை சந்தித்து அவர் வந்து தேவ நீதியை திருப்தி செலுத்த முடியும். அப்ப அந்த ரேன்சம் என்பது, ஒரு மீட்கும் கிரயம் என்பது, மீட்கும் விலை என்பது போதாது இல்லைங்களா? சரி, அதை வந்து எடுத்துட்டு போய் கொடுத்தாதான் அது அந்த அந்த டிரான்சாக்ஷன், அந்த பரிவர்த்தனை அது நடக்கும். அப்ப தேவ நீதியை திருப்திப்படுத்துவதற்கு நிச்சயமாக இவர் வந்து மரித்தொழுந்து எழுப்பப்பட வேண்டும். யேசுவா கிறிஸ்துவானவர் மரித்தொழுந்து எழுப்பப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். அவர் மரித்தால் மட்டும் போதாது, அவர் மரித்தொழுந்து எழுப்பப்பட்ட பிறகுதான் தேவ நீதி திருப்திப்படுத்த முடியும். அது அவசியமா இருக்கிறது என்று இங்க நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப மரித்தே இருந்தார் என்று சொன்னால் அவர் வந்து அன்கான்சியஸா அப்படியே இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். உணர்வற்ற நிலையில எந்தவித மரித்த நிலையிலே இருப்பாரு. அதனால அந்த ரேன்சம் போய் அங்க ரீச் ஆகாது என்பதை திரும்ப விளக்கமா இங்கே சொல்றாரு. அடுத்தது 7வது காரியமாக என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய ப்ரோக்ராம், டிவைன் ப்ரோக்ராம்னு ஒண்ணு இருக்கு. அந்த டிவைன் ப்ரோக்ராம்ல அவர் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு. அது என்னென்ன வேலைகள்னு இங்க கிட்டத்தட்ட ஒரு 12 விதமான வேலைகள் இருக்கு. அதாவது யேசுவா கிறிஸ்து மரித்தொழுந்து உயிரோடு எழுப்பப்பட்டு அவர் வந்து தெய்வீக நிலை அடைந்த பிறகு அவர் வந்து செய்யக்கூடிய ஊழியம் ஒண்ணு இருக்கு. அதாவது அதை எப்படி சொல்றாங்கன்னா போஸ்ட் ரிசரக்ஷன் மினிஸ்ட்ரி என்று சொல்றார். அதாவது அவர் உயிர்த்தெழுந்த பிறகு செய்யக்கூடிய ஊழியம் என்ன என்ன என்று பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா,
அப்போஸ்தலர்களையும் மற்ற ஊழியக்காரர்களையும் பயன்படுத்தி அவர் யூத யுக அறுவடையை செய்திருக்க வேண்டும் என்று என்று சொல்றார். இப்ப யேசுவா கிறிஸ்து வந்து கிபி 33ல மரிச்சாரு. ஆனா யூத யுக அறுவடை போய்க்கொண்டே இருக்கு. இப்ப யூத யுக அறுவடை எப்போ நடந்தது? கிபி 29ல இருந்து கிபி 69 வரை 40 வருஷம் யூத யுக அறுவடை நடக்குது. ஆனா யேசுவா கிறிஸ்து மரித்தது கிபி 33. அவரும் அறுவடை செய்கிறாரு. அறுவடை சத்தியத்தை கொடுக்கிறாரு. அதே போல அப்போஸ்தலர்களையும் அனுப்புறாரு. அனுப்பி அறுவடைகள்லாம் நடந்து கொண்டிருக்கு. யூத யுக அறுவடை பத்தி பேசுறோம். யூத யுக அறுவடை அவர் மரித்த பிறகு அத தொடர்ந்து அந்த யூத யுக அறுவடை நடக்கணும். அதற்காக அப்போஸ்தலர்களையும் உடன் அவரோடு சேர்ந்த உடன் ஊழியக்காரர்களையும் அவர் தயார் பண்ணணும். தயார் பண்ணி அதுல வந்து அவர் கோதுமை மணிகளை சேகரிக்கணும். அதாவது கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்களை சேகரித்து அவர்களுக்கு பரமாழைப்பை கொடுக்கணும். இப்ப அதற்கு வந்து அவர் மரித்த நிலையில இருந்தா அது நடக்காது. அவர் மரித்து உயிர்த்த நிலையிலே தேவனால் எழுப்பப்பட்ட நிலையில இருந்தாதான் அந்த காரியத்தை செய்ய முடியும். இப்ப யூத யுக அறுவடையை தொடர்ந்து செய்வதற்கு அவர் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட வேண்டும், உயிர் தெளித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக சுவிசேஷ யுகம் முழுவதிலும் அவர் வந்து சபையை அப்படியே திக்கற்றவளா விடக்கூடாது. அவர் என்ன பண்ணணும்னா அவர் தான் நடத்தணும் இல்லையா? அப்ப அந்த 7 கால சபைகள், 7 காலகட்ட நிலைகள். அப்ப எபேசு சபையிலிருந்து நவோதேக்கியா சபை வரை அந்த 7 கால சபையில சுவிசேஷ யுகம் முழுவதும் அவர்களை பாதுகாப்பாக அவர்களை வந்து வழிநடத்தி அவர்களுக்கு வேண்டிய அவர்களை போதித்து அவர்களை பரீட்சித்து அவருக்கு வேண்டிய சத்திய ஆகாரங்கள் எல்லாம் பரிமாறிக்கொண்டு அவர்களை வந்து தீங்கான நாட்களிலும் அல்லது நல்ல காரியங்களிலும் அங்க வந்து சுவிசேஷம் என்பது 1845 வருடங்கள் கொண்டது சுவிசேஷ யுகம் இல்லையா? அவர் மரித்ததிலிருந்து இல்லையா 1870 அவருக்கு மரித்தது கிபி 33. அதுல இருந்து 1845 வருடங்களை நம்ம ஆட் பண்ணோம் 1878 வரை கிபி. இப்ப இவ்வளவு ஆண்டுகள் இருக்கு. இவ்வளவு ஆண்டுகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அவர்களை மேற்பார்வையிட்டு அவர்களை ஒரு பரிந்துரை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அட்வொகேட்டாக இருந்து அவங்க வந்து நிறைய ஒர்க் பண்ணி அவங்களை டெவலப் பண்றாரு. புது சிருஷ்டிகளை அபிவிருத்தி பண்ணி இல்லையா அவங்களுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் செய்யணும். இப்ப அதுக்கு நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தாதான் அது செய்ய முடியும். மரித்த இயேசு கிறிஸ்துனால செய்ய முடியாது. நிச்சயமாக தேவன் அவர் உயிரோடு எழுப்பி சபையை வந்து பாதுகாப்பாக 7 காலகட்டத்திலும் சுவிசேஷம் முழுவதும் வழிநடத்தி பராமரிப்பதற்கு அவரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அடுத்ததாக அந்தி கிறிஸ்துவை அவர் வந்து வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அப்படியே அவனுடைய சுவாசத்தினாலே அவர் சுவாசத்தினாலே அவனை நாசமாக்குவார் என்று 2 தெசலோனிக்கேல படிக்கிறோம். அந்தி கிறிஸ்து எப்படி அடையாளப்படுத்தப்படுவான்? அவருடைய வருகையின் போது அவர் வந்து 2வது வருகையில வரணும். இந்த 2வது வருகை வந்திருத்தல் என்பதே அவர் மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்தாதான் நடக்கும் இல்லையா? அப்ப அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த பொல்லாங்கான அமைப்பு போலி தேவ சபை, போலி அந்த கிறிஸ்தவ மண்டலம், பாபிலோன், மகாவேசி இல்லையா? அது ஒரு ரகசியம் என்று நம்ம படிக்கிறோம். அப்ப அதை வந்து வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அது அவர் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை வந்து தன்னுடைய சுவாசத்தினாலே வாயின் சுவாசத்தினாலே அவரை அழிக்க வேண்டும். அப்ப ஒரு வார்த்தையினாலே தெய்வீக வசனங்களாலே அழிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது சபைக்கு சில அனுபவங்களை கொடுக்கிறார். சபை வந்து எப்படி பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக வேண்டும். அப்ப அது சிம்பாலிக் பாபிலோனுக்கு வந்து எப்படி வந்து இஸ்ரவேலர்கள் வந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்களோ அப்ப சத்தியம் கிடைக்காத நிலைக்கு போய் அப்புறம் ஜாதி தேசத்துல போய் கஷ்டப்பட்டாங்க இல்லையா? அதே போல இங்கே வந்து பாத்தீங்கன்னா இவர்களும் உருவகமான பாபிலோனுக்கு மிஸ்டிக் பாபிலோன் என்று சொல்லக்கூடிய சத்தியம் இல்லாத அந்த கிறிஸ்தவ மண்டலத்துல போய் அவங்க இருக்கிறாங்க. அங்க வந்து சத்தியம் வந்து பஞ்சமா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச பிறகு அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி 1260 ஆண்டுகள் அந்த பஞ்சம் கிடைக்காத ஒரு காலகட்டமாக இருக்கு. இந்த அனுபவங்களை கொடுக்கிறாரு தேவன். அதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை முன்னின்று அதெல்லாம் செயல்படுத்துறாரு. எலியாவினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு படிச்சிருக்கோம். அதனுடைய அடையாளம் டைப் மற்றும் நிறைவேறுதல் இந்த காரியங்கள்ல நம்ம இதெல்லாம் செய்யறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்தந்த காலகட்டத்திலே அந்த சபையின் தூதர்களை எழுப்புறார். இப்ப 1ஆம் சபை, 2ஆம் சபை, அப்ப 7 சபைகளுக்கான அந்த சாம்பியன்ஸ அந்த விசுவாச வீரர்களை தளபதிகளை அவங்க கேப்டனை எழுப்பி அவங்கள வந்து இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டின்னு வருது, திரித்துவம் என்று வரும் பொழுது ஏரியஸ் என்ற அந்த ஒரு ஸ்டார் மெம்பர் இல்லையா அவர் நட்சத்திர வைப்பார், அதுக்கு எதிராக போராடுகிறார்.
அதே போல விசுவாசம் நியாயமாக்கப்படுதல் மார்ட்டின் லூத்தர் போராடுறாங்க. அதே போல ஒவ்வொருத்தருமே போராடுறாங்க. போராடி அந்த சத்தியங்களை அங்கங்க கொடுக்குறாங்க. இப்ப சத்தியத்தை நிச்சயமாக சத்தியத்தை கொடுக்கக்கூடிய வாயாக இருந்து அவர்கள் சீர்திருத்துறாங்க என்று பார்க்கிறோம். சீர்திருத்த வாயாக இருந்து செயல்படுறாங்க. அப்ப இந்த மாதிரி காரியங்கள்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்து மரித்தெழுந்து எழுந்தா இதை செய்ய முடியும் என்று பார்க்கிறோம். அப்ப இது மாதிரி மிஸ்டிக் பாபிலோன் உருவகமான இந்த கிறிஸ்தவ மண்டலத்திலே சிறைப்பட்டு போனவர்கள் அதிலிருந்து விடுதலை பண்ணதற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உதவி செய்றார். அதிலிருந்து அவர்கள் வந்து சத்தியத்தை கண்டறிந்து எதெல்லாம் வந்து மனசாட்சிக்கு எதிராக இருக்கிறது, வேதாம போதனைகளுக்கு எதிராக இருக்கிறது என்பதை பகுத்து பார்த்து, பிரித்து பார்த்து அவர்கள் வந்து அதிலிருந்து வெளியே வருவதற்கும், அந்த பாபிலோனிலிருந்து வெளியே வருவதற்கும் இவர் உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம். இறுதியாக பார்க்கும்போது அவருடைய அந்த யுக முடிவிலே யுக சத்திய அறுவடை சத்தியங்களை கொடுக்கிறார் என்று படிக்கிறோம். குறிப்பாக பருஷியா சத்தியங்கள், எபிபனியா சத்தியங்களை அதிகமாக கொடுக்கிறார். இப்ப நமக்கு தெரியும் 7ஆம் எக்கால தூதன் வழியாக மிகவும் அதிகமான சத்தியங்கள் வெளியே வந்தது. அப்ப அறுவடை சத்தியங்கள் அதெல்லாம் முன்மாறி பின்மாறி மலைகள் என்று வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முன்மாறி என்பது எபேசு சபையில 1ஆம் சபையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலரும் அதிகமான சத்தியங்களை கொடுத்தார்கள். அதே போல பின்மாறி மலை என்பது அந்த சுவிசேஷ அறுவடையில அவர்களுக்கு அதிகமான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டன என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்திருந்து எஜமான் வைத்திருந்த உண்மை விவேகமான ஊழியக்காரன் மூலமாக அநேக சத்தியங்களை அறுவடை சத்தியங்களை அங்கே கொடுக்கப்பட்டது என்று நம்ம படிக்கிறோம். அதனால அங்கே கோதுமை மணிகளை சேகரிக்கக்கூடிய பணி இப்ப சத்தியத்தை கொடுத்துதான் கோதுமை மணிகளை சேகரிக்கணும். கோதுமை மணிகள் என்பது இந்த மணவாட்டி சபை அங்கத்தினர்களை அவங்க சேகரித்து அவங்களை களஞ்சியங்களில் சேர்க்க வேண்டும். அவர்களை வந்து ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும், பரலோக ராஜ்யத்துல அவங்க சேர்க்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அவ்வாறு அவர்களை சேகரிப்பது, அவர்களை சோதித்து பார்ப்பது, தனியாக சோதித்து பார்ப்பது, அல்லது வந்து ஒரு கூட்டமாக இப்ப கோராகு போன்றவர்கள் கூட்டமாக பிரிக்கப்பட்டார்கள். மோசே ஆரோன் இடத்திலிருந்து கோராகி கூட்டத்தார் பிரிக்கப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். அப்ப அதே போல கொளித்தல்களை அனுமதிக்கிறார். இந்த சுவிசேஷ யுக முடிவுல 6 விதமான கொளித்தல்களை அனுமதிக்கப்பட்டன. அந்த கொளித்தல்கள் வந்து நம்ம போன வாரமே படிச்சோம். எசேக்கியேல்ல வெட்டுகிற புருஷர்கள் வெட்டுகிற ஆயுதங்களாக இருந்து இந்த தப்பறைகளை அனுமதிக்கிறார். இந்த தப்பறைகள் வந்து அவர்களை வந்து பிரிக்குது. யாரெல்லாம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், இப்ப யாரெல்லாம் வந்து அதுக்கு இல்லாதவங்க என்று அதை பிரிக்குது என்று நம்ம படிக்கிறோம். இப்ப இந்த காரியங்கள்லாம் மேற்பார்வையிட்டு அவர்களை பரிசோதித்து அவர்களை களஞ்சியங்களை சேர்த்து அவங்களை புடமிட்டு பார்த்து அவங்க சேகரிக்கக்கூடிய வேலையை நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தாதான் இதை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில மரித்தோரிலிருந்து இப்ப நம்ம எதுக்காக இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம்னா, நிறைய பேர் அவர் உயிர்த்தெழுதல் இல்லை, அவர் மரிக்கவே இல்லை, மரிச்சாலும் அவர் வந்து காட் மேனா இருந்தாரு இப்படிலாம் சொல்லி கதை அடிக்கிறாங்க இல்லையா? கிறிஸ்தவ மதத்திற்கு தவறான கோட்பாடுகள், தவறான போதனைகள். நம்ம எதுக்காக இதெல்லாம் படிக்கிறோம்னா, இவர் வந்து மரித்தால் மட்டும் போதாது, அதுக்கு வந்து அவர் உயிரோடு எழுப்பும் பொழுதுதான் அந்த ரேன்சம் சொல்லக்கூடிய மீட்பு கிரயம் போய் தேவன் நீதி திருப்தி செய்ய முடியும். அது மாத்திரம் இல்லாம தேவனுடைய திட்டம் வந்து இன்னும் இருக்கு. சுவிசேஷ யுகம் மாத்திரம் அவருடைய திட்டம் அல்ல, அதை தொடர்ந்து மில்லேனிய யுகமும் இருக்கு. இப்ப நம்ம ஆசிரியர் கூடாரத்துல உப்புரவாகும் பலிகள் முடிஞ்சிருச்சு. உப்புரவாகும் பலிகள் முடிஞ்சதுன்னா தொடர்ந்து என்ன வரணும்? ஆசீர்வாதம் வரணும். அப்ப ஜனங்களுக்கான ஆசீர்வாதம். அப்ப ஆசீர்வாதம் என்ன? ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும். அதான் தேவனுடைய ஏற்பாடு, தேவனுடைய அரேஞ்ச்மெண்ட். அப்ப மோசேயும் ஆரோனும் எவ்வாறு ஜனங்களை ஆசீர்வதித்தார்களோ அதே போல மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்து வகுப்பார் சபையும் தலைவராக இயேசு கிறிஸ்துவும் சபையும் ஆசீர்வதிக்கிறோம். அந்த புது உடன்படிக்கையின் மூலமாக, மோசே என்பது உடன்படிக்கை அடையாளமா இருக்கிறாரு, உடன்படிக்கையின் மூலமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் செய்யணும்னா நிச்சயமாக உயிர்த்தெழுந்து தான் இருக்கணும். தேவனுடைய திட்டம் தெரியாதவங்க தான் இந்த மாதிரி பிதற்றி கொண்டு குழப்பி கொண்டு அது தெளிவான ஒரு அறிவு இல்லாம இருக்காங்க என்று படிக்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, லிட்டில் ஃபிளாக்கு கிரேட் கம்பெனிட்டு இருந்து பிரிக்கிறது. அப்ப மணவாட்டி சபையை திரைக்கூட்டத்தார் இருந்து பிரிக்கக்கூடிய வேலை இதெல்லாம் யுக முடிவுல நடக்குது. சுவிசேஷ யுக முடிவுல அறுவடையில இதெல்லாம் நடக்குது என்று படிக்கிறோம். அது வந்து நம்ம படிக்கும் பொழுது இறுதியாக அந்த 6வது கொளித்தல்ல அவங்க பிரிகிறாங்க இல்லையா? 6வது கொளித்தல்ல அவங்க பெண்ணி பேரபிள் சொல்லக்கூடிய கூலி கொடுக்கும் பொழுது முறுமுறுக்குறாங்க. அப்ப முறுமுறுக்கும் பொழுது அந்த பிரிவினை நடக்குது, பிரிவினை உண்டாகுது. அது மணவாட்டி சபை யாரு? கிரீடத்தை தக்க வைத்தவர்களாக
மணவாட்டி சபை இருக்கிறார்கள். கிரீடத்தை இழந்தவர்களாக சிலர் கூட்டத்தார் இருக்காங்க என்று படிக்கிறோம். அடுத்ததாக வாலிபராகி பாத்திரவான்களுடைய அழைப்பு ஆரம்பிக்குது இல்லையா? வாலிபராகி பாத்திரவான்களையும் அவர் அபிவிருத்தி செய்ய வேண்டும். இப்ப இதுக்கு இரண்டாவர்கள் வந்திருந்து அந்த பராமரிப்பு முடிந்த பிறகு அந்த வாலிபராகிய அழைப்பு, பாத்திரவான்களோட அழைப்பு, அவர்களை அபிவிருத்தி செய்து கொண்டுட்டு போகணும். அடுத்து முக்கியமாக சாத்தானுடைய ராஜ்யத்தை கவிழ்க்க வேண்டும். சாத்தானுடைய ராஜ்யத்தை கவிழ்க்க ஆரம்பிக்க வேண்டும் என்று பார்க்கிறார். அப்ப இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும்? யேசுவா கிறிஸ்து நிச்சயமாக மரித்தொழுந்து எழுந்து உயிரோடு இருந்தால்தான் இந்த காரியங்கள்லாம் நடக்கும் என்று நம்ம படிக்கிறோம். இதுதான் 7வது காரியமாக அவருடைய உயிர்த்தெழுந்த பிறகு செய்யக்கூடிய ஊழியம் என்று அங்கே சொல்றாரு. 8வது காரியமாக சொல்றாரு. 8வது காரியமாக என்ன சொல்றாரு அப்படின்னா, இதையே ஒரு இதெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய விஷயமா சொல்றாரு. இது முடிக்கிறது எப்படி முடிக்கிறது? அததான் 8வது காரியமா சொல்றாரு. இப்ப யேசுவா கிறிஸ்து 2வது வருகையில வந்திருந்து சில காரியங்களை ஆரம்பிச்சு வைக்கிறாரு. 8வது காரியம் அதை ஒரு பினிஷிங் ப்ராடக்டா அதை ஒரு முழுமையாக முடிக்கிறார் என்பதுதான் 8வது காரியத்தை சொல்றாரு. இப்ப யேசுவா கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இருந்தால் மாத்திரமே அதெல்லாம் முழுமை பெறும் என்று சொல்றார். உதாரணமாக அவர் சொல்வது என்னன்னா, முதலாவது அந்தி கிறிஸ்து முழுமையாக அழிக்கப்பட வேண்டும். அந்தி கிறிஸ்து என்ற அந்த சிஸ்டம், அந்த அமைப்பு முழுமையாக அழிக்கப்பட வேண்டும். அதாவது பாபிலோன் முழுமையாக கவிழ்க்கப்பட வேண்டும். சமுத்திரத்திலே ஒரு பெரிய மயில்கல்லை தூக்கி போட்டு எவ்வாறு ஒருபோதும் எழுந்திராதபடிக்கு இந்த பாபிலோன் கிறிஸ்தவ மண்டலம் அழிக்கப்பட வேண்டும். அந்த சிஸ்டம் அழிக்கப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். அதே போல சாத்தானுடைய ராஜ்யம் நிச்சயமாக முழுமையாக கவிழ்க்கப்பட வேண்டும். அர்மகெதோன் என்று அழைக்கக்கூடிய அந்த உச்சக்கட்ட அராஜகம், புரட்சி, அராஜகம், யுத்தம், இதெல்லாம் போய் எங்க முடியணும்? அர்மகெதோன்ல போய் முடியணும். அப்ப யாக்கோபின் இக்கட்டு காலம் வரணும். இப்ப இது எல்லாமே செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக அவர் உயிர்த்தெழுந்து அவர் இருந்தா அதெல்லாம் செய்ய முடியும் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் அவர் இருந்து மேற்பார்வையிட வேண்டும் என்று பார்க்கிறோம். நிச்சயமாக முழுமையாக சபை வகுப்பாரை, கிறிஸ்துவின் சபை வகுப்பாரை, சரீர வகுப்பாரை உலகத்திலிருந்து அவர் வெளியே கொண்டுட்டு வரணும். அடுத்தது திரள் கூட்டத்தை முழுமையாக சுத்திகரிக்க வேண்டும். அடுத்தது திரும்ப வாலிபராக பாத்திரவான்களை முழுமையாக அவர்களை சுத்திகரித்து அவர்களை அபிவிருத்தி செய்து கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்தது புத்தியற்ற கன்னிகைகள் இன்னும் மகாபாபிலோன்ல இருக்காங்க. புத்தியற்ற கன்னிகைகள் இருக்காங்க. அவங்கள வெளியே கொண்டு வரணும். திரள் கூட்டத்தாரை வெளியே கொண்டுட்டு வரணும் என்று அதை பார்க்கிறோம். அடுத்ததாக பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்படுத்துதல். பூமியிலே காணக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்படுத்த வேண்டும். இப்ப இழந்து போனதை திரும்ப கொடுத்தல், அதுதான் முக்கியமான பாயிண்ட். இழந்து போனதை திரும்ப கொடுத்தலை ஆரம்பிக்க வேண்டும். இப்ப இது எல்லாமே வரணும். அடுத்தது இறந்து போனவர்களை, மரித்தோர்களை, நேற்று இப்ப படிச்சோம் இல்லையா, கிடைபிணங்களாக இருக்காங்க இல்லையா, கிடைபிணங்கள். இந்த கிடைபிணங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? அவரெல்லாம் அவர் உயிரோடு எழுப்ப வேண்டும். அவர் எழுப்பி அவர்களுக்கு இழந்து போனதை திரும்ப கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக 100 வருடம் ஒவ்வொருவருக்கும் பரீட்சைகள் அவருக்கு கொடுத்து அவர்களை சோதிக்க வேண்டும். அப்படி 100 வருடமும் அவர் தேராதவர்கள், தங்களை தேர்ச்சி பெற்றுக் கொள்ளாதவர்கள் அவங்க அழிக்கப்படுவார்கள். அதாவது பொல்லாங்கானவர்களாக, அவர்கள் அற்ப ஆயுசுள்ள பாலகர்களாக அவர்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்று பார்க்கிறோம். இழந்து போன திரும்ப கொடுத்தலை முழுமையாக்கப்பட வேண்டும். இறுதியாக ராஜ்யத்தை பிதாவிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இப்ப இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக உயிர்த்தெழுதல் அவசியம். யேசுவா கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவசியம் என்று பார்க்கிறோம். 9வதாக என்ன சொல்றாரு அப்படின்னா, 9வதாக தான் நம்ம பாயிண்ட்டுக்கு வர்றாரு. இப்ப இன்னைக்கு கூட ஜான்சன் கடைசியில எழுதும் போது மண்ணால அதை எழுதியிருக்காரு. அதாவது யேசுவா கிறிஸ்து நமக்கு ஞானமும் நியாயமாகுதலும் அப்புறம் பரிசுத்தமும் விடுதலையுமா இருக்கிறார். இப்ப 1 கொரிந்தியர் 1:31 இந்த வசனங்கள் வருது. அப்ப இது முதலாவதாக சபைக்கு அவர் இப்படி இருக்கணும். இப்ப சுவிசேஷத்துல அவர் அப்படி இருக்காரு. சபைக்கு இருக்கும் பொழுது அவர் நமக்கு போதிக்க வேண்டும். அவர் ஞானமாக கிறிஸ்து நமக்கு ஞானமாக இருக்கிறார். அப்ப ஞானமா இருக்காருன்னா அவர் மரித்து இருந்தா மட்டும் போதாது. அவர் புது புது சத்தியங்களை வெளியே கொண்டு வரணும் இல்லையா? அதிகமாக பிரகாசிக்கக்கூடிய சத்திய கருத்துக்களை, உண்மைகளை வெளியே கொண்டுட்டு வரணும். அப்ப நமக்கு போதிக்க வேண்டும். அவர் ஒரு டீச்சராக, அவர் போதகராக நமக்கு இருக்க வேண்டும். 2வதாக பார்க்கும் பொழுது நமக்கு அவர் ஒரு நியாயமாக்குகிறவராக, நம்மளை நியாயமாக்குகிறவராக இருக்க வேண்டும்.
இல்லையா? அப்ப அவரு பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது ரோமர் 4:25 நாம் நியாயமாக்கப்படும்படி அவர் எழுப்பப்பட்டார் என்று படிக்கிறோம். ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நியாயமாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப அவர் எழுப்பப்படணும்னா அவர் ஜஸ்டிபிகேஷன், அவரு நம்மள நியாயமாக்குறவராக அவர் இருப்பார் என்று படிக்கிறோம். அப்ப அதுல வந்து பார்க்கும்பொழுது அவர் என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறார் நமக்காக என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர் தன்னுடைய மரணத்திலே மீட்கும் கிரயத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் அவசியம், உயிர்த்தெழுந்திருக்கிறார், தேவனால் எழுப்பப்பட்டிருக்கிறார். அடுத்தது பரமேறி இருக்கிறார், அவர் மகிமை அடைந்திருக்கிறார், தேவ மகிமை அடைந்து அவர் தெய்வீக திவ்ய சுபாவத்தை பெற்றிருக்கிறார். அடுத்தது நமக்காக பிதாவின் சமூகத்திலே பிரவேசித்திருக்கிறார். அடுத்ததாக அவர் வந்து என்ன பண்றாரு, யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ அவர்களோடு விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவங்களுக்கு தம்முடைய நீதி சால்வையை போர்த்தி அவர்கள் என்ன புது சிருஷ்டிகளாக ஆக்கியிருக்கிறார். இது நமக்கு பொருந்தாது. இது வந்து புது சிருஷ்டிகளுக்காக எழுதப்பட்டது. அவருடைய நீதியை சாட்டி இருக்கிறார். அவர்களை வந்து தேவனோடு ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்முடைய குறைபாடுகளை, சீர்கெட்ட தன்மைகள் எல்லாம் அவர் மூடி உதவி செய்து அதெல்லாம் அகற்றி இருக்கிறார். நாம் நீதி உள்ள ஜீவனுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் ஒத்தாசை செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் இதெல்லாம் செய்யணும்னா நிச்சயமா ஒரு மரித்த ஒருவரால செய்ய முடியாது. மரித்து உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள இரட்சகரால தான் இது செய்ய முடியும் என்று எழுதுறாரு. அதனால இந்த காரியம் பொறுத்தவரையில நமக்கு ஞானமாகவும் எப்படி நமக்கு பிரகாசிக்கிறார், நமக்கு போதகராக இருந்து நமக்கு என்லைட்டன்மென்ட் கொடுத்து நம்மளை போதிக்கிறார். அவர் ஒரு டீச்சராக இருக்கிறார், நம்ம ஞானத்தை கொடுக்கிறார். அடுத்ததாக நியாயமாக்கி இருக்கிறார், ஜஸ்டிபிகேஷன் என்ற கருத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவர் வந்து 10வது ஆர்குமெண்ட்ல இதே பிரிச்சு எழுதியிருக்காங்க. நம்மளை கான்சிகிரேட் பண்ண வச்சிருக்காரு. அவர் வந்து கான்சிகிரேட் என்று சொல்லும்போது அது பரிசுத்தமாகுதல், அதே வசனம் தான். அவர் வந்து நம்ம போதகராக இருக்கிறாரு, நம்ம நியாயமாக்கிறார், அதே சமயத்துல நம்மளை பரிசுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்தம் செய்கிறவர் இல்லைங்களா? இப்ப பரிசுத்தரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். எபிரேயர்ல 2வது அதிகாரத்துல படிக்கிறோம். பரிசுத்தம் செய்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்ப நிச்சயமாக அவர் வந்து நம்மளை கான்சிகிரேட் பண்றதுக்கு நம்மளை தூண்டி இருக்கிறார், நம்மளை ஊக்குவித்து இருக்கிறார் இல்லையா? அப்ப என்ன பண்றாரு, கான்சிகிரேட் பண்ணணும்னா என்ன? இப்ப நம்ம முழுமையாக தேவனுக்கு ஒப்படைத்தல், அர்ப்பணித்திருக்கிறோம். அதற்கு வேண்டிய பலத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப கான்சிகிரேஷன் என்பது நம்முடைய ஞானத்தினாலோ சாமர்த்தியத்தினாலோ திறமையினாலோ நீதியினாலோ செய்யல. நம்ம முழுமையாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய பலத்திலே சார்ந்து, நீதியிலே சார்ந்து, யேசுவா கிறிஸ்து நீதி பலி புண்ணியத்திலே சார்ந்து நான் வந்து பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஆகையினாலே நம்ம பலப்படுத்த வேண்டிய கர்த்தரிடம் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்றார். அது மாத்திரம் இல்லாமல் சர்வாத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள், ரெண்டையும் சேர்த்து சொல்வார். அப்ப கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலத்திலும் நம்ம பலப்படணும். அப்ப அதுக்கு நிச்சயமா நம்மளே அதை செய்ய முடியாதுங்கிறத அங்க சுட்டி காட்டுறாரு. அதனால முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நம்ம படிக்கிறோம். அப்ப நேற்று தசம பாகத்தை பத்தி படிச்சோம் இல்லையா? தசம பாகத்துல 1/10 தசம பாகம் 1ல இருந்து ஆரம்பிச்சு அதுல அழகா எழுதுறாரு. தசமம்னா என்ன படிச்சோம்? 10 என்று படிச்சோம். 10 என்பது தெய்வீகத்தன்மைக்கு குறைவான, அதே சமயத்துல பூரண மனுஷிகத்தன்மை. அப்ப 10 என்பது பூரண மனுஷிகத்தன்மை. அப்ப 1ல இருந்து ஆரம்பிச்சு அது என்ன பண்ணுமா? நியாயப்பிரமாண உடன்படிக்கையில பூரண மனுஷர்கள், பூரணமற்ற மனுஷர்கள் இல்லையா? அப்ப அவங்க 1 தான் கொடுக்க முடியும் அவங்களால. ஆனா 1000 வருடத்துல அதே அந்த 1 வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது என்ன பண்ணணும்? இந்த 1 வந்து இன்னும் டெவலப் ஆகி 10ஆக மாற வேண்டும். அப்ப முழுமையுமாக நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதை நம்ம தேவனுடைய கிருபையினாலே 1000 வருட முன்பாகவே நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வந்து இங்க கான்சன்ட்ரேட் பண்றோம். கான்சன்ட்ரேட் பண்ணும்பொழுது நம்மளும் பூரணமற்ற மனுஷர்கள் தான். ஆனா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தாளந்துகள், நேரங்கள், செல்வாக்குகள், கல்வி, அறிவு, ஞானம், ஆஸ்தி, பணம் மற்ற சௌகரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம வந்து தியாகம் செய்து 10க்கு 10 கொடுக்கணும். 10க்கு 10 நம்ம அதை தசம பாகத்தை கொடுக்கணும் என்று அங்க அதாவது பூரண மனுஷனால தான் அது முடியும். அது 1000 வருடத்துல கம்ப்ளீட்டா நம்ம கொடுப்போம். 1ல இருந்து ஆரம்பித்து 10க்கு 10 கொடுக்கணும். நம்ம பூரண மனுஷங்களா வளர்ச்சி அடையது தான் அதை காட்டுது. சோ அதே போலதான் இங்கே சொல்றாரு. சுயத்துக்கும் உலகத்துக்கும் மறித்து தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படுத்தல். அதுதான் இதை வந்து நமக்கு உள்ளுணர்வு, நம்ம இந்த ஞானத்தை கொடுத்தவர் யாரு, நம்ம செயல்பட வைப்பது யாருன்னா பரிசுத்தம் செய்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்றாரு. ஆகையினாலே அது என்ன சொல்ல வர்றாருன்னா,
இவ்வாறு நாம் பிரதிஷ்டை செய்து நம்மளை அன்றாட பரிசுத்தம் செய்து, பரிசுத்தம்னா என்ன? சாதாரண மற்றும் இயல்பான காரியங்களில் இருந்து நம்மளை பிரித்தெடுத்து தனியாக பிரத்யேகப்படுத்துதல். இப்ப தேவனுடைய ஊழியத்துக்காகவும் தேவனுடைய காரியத்துக்காகவும் பிரத்யேகப்படுத்தி ஓடுறது இல்லைங்களா? அப்போ அதை நாம அன்றாடம் அனுதினமும் செய்ய வேண்டும் என்று நான் பார்க்கிறோம். இதை செய்வதற்கு நிச்சயமாக இயேசு கிறிஸ்து மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்து இருந்தால்தான் இது சாத்தியம் என்று எழுதுகிறாரு. இப்போ ஒருத்தர் வந்து தன்னுடைய சுய சித்தத்தை விட விட என்ன ஆகுறாருன்னா, அவர் வந்து இன்னொரு மனுஷன்ல பூரணம் அடைந்து கொண்டே போறாரு அப்படிங்கிறார். அதாவது புதிய மனது, புதிய இருதயம், புதிய சித்தம் உடைய இன்னொரு மனிதன், அதாவது உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும்னு சொல்லி இன்னைக்கு மண்ணால முடிச்சாங்க இல்லையா? எபேசியர் 3:16. அப்ப உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும் என்ன அர்த்தம்? அந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே வர வேண்டும். அந்த உள்ளான மனுஷன் என்பது புது மனது, புது இருதயம், புது சித்தம். அது பூரண மனுஷனை காட்டுகிறது. அந்த பூரண மனுஷன் வந்து பலப்பட வேண்டும். அவருடைய சித்தம் பலப்பட வேண்டும். அப்ப அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? அனுதினமும் நம்முடைய சுயத்துக்கு மறித்தல், உலகத்துக்கு மறித்தல், தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்திருத்தல். இந்த காரியங்கள் நம்ம அன்றாடம் செய்யும் பொழுது அவன் பலப்பட்டு கொண்டே வருவான் என்பதை இங்க சொல்றாரு. இதை வந்து நிச்சயமா ஒரு பிசாசானவன் அல்லது பொல்லாங்கு பொல்லாத ஆவிகளின் மார்க்கம், பொல்லாத ஆவிகளின் சேனைகள் வந்து நமக்கு இதுக்கு உதவி செய்யாது. நிச்சயமா நம்மளை வந்து என்ன பண்ணும்? அதுல இருந்து பிரித்தெடுக்கதான் பார்க்குமே ஒழிய, வழி விலகி செல்லதான் பார்க்குமே ஒழிய, பிசாசுகள் செய்யாது. அதனால இது நிச்சயமா செய்வது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இதை செய்ய முடியும். இப்ப நம்மளை வந்து அன்னிதினமும் சாதாரண உலக காரியங்களிலிருந்தும் சாதாரண இயல்பான வீண் புகழ்ச்சி, பொறாமை, இன்னும் அன்றாட செயல்பாடுகள், பிசாசு, உலகம், மாம்சம் இவைகளிலிருந்து நம்ம பிரித்தெடுக்கிறது எது அப்படின்னு நிச்சயமாக இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதை செய்வாரு. நம்ம அனுதினமும் பரிசுத்தமாக்கி கொண்டே போகிறார் என்று சொல்றோம். அதுதான் அவர் ஒரு ஏஜென்ட்டாக இருந்து இந்த காரியத்தை செய்கிறாரு. யெஷுவா வந்து நம்முடைய இது பைபிள் அநேக காரியங்கள் வேதாகம சாட்சிகள் வேதாகம சாட்சிகள் அநேகம் உண்மைகள் இருக்கு நம்மள்ட்ட இல்லைங்களா? அப்ப என்ன உண்மைகள் இருக்கு என்று பார்த்தா, ஒரு பெரிய உதாரணம் பவுல் அப்போஸ்தலரை எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ பவுல் அப்போஸ்தலர் வந்து மிகப்பெரிய ஒரு நியாயப்பிரமாணத்துல தேறின மிகப்பெரிய ஒரு நியாய சாஸ்திரியா இருக்காரு இல்லையா? கமாலியல் பாதத்துல படித்தவர். அவர் சொல்ற பரிசேயன் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் இப்படிலாம் சொல்றாரு. அப்ப இவ்வளவு கல்வி இருந்தது. அவர் வந்து ரோம சிட்டிசன் இல்லையா? அவர் வந்து ஒரு ரோம அரசாங்கம் உலகம் ஃபுல்லா ஆண்டுகிட்டு இருக்கு. சக்கரவர்த்தியாக ஆண்டுகிட்டு இருக்கு. அந்த ஒரு ராஜ்யத்துல இவர் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காரு. குடியுரிமை வாங்கியிருக்காரு. அப்ப இந்த அளவு பூமிக்குரிய மேன்மைகள் எவ்வளவுதான் இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படிங்கிறார். அப்ப ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவின் மேன்மைக்காக. இப்ப இயேசு கிறிஸ்து இன்னொன்னு அறியணும்னா அவர் என்ன பண்றாரு? உலகம் இந்த மாதிரியான தேவையில்லாத குப்பைகள் எல்லாம், தேவையில்லாத இதெல்லாம் என்ன பண்ண ஒதுக்கி தள்ளி கொண்டே போறார். அது அழகா அந்த ஓட்டப்பந்தயத்துல அது காட்டுறாரு. இந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்க என்ன பண்ணுவாங்க? தேவையில்லாத வெயிட் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்குகிற பாவத்தையும் நாம் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவுள். அப்ப அந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்க எப்படி தேவையில்லாத வெயிட் எல்லாம் சுமைகள் எல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறாங்களோ, அப்பதான் அந்த ஓட்ட பந்தயத்துல பந்தய பொருளை பெற முடியும். அதைத்தான் அப்போ பவுல் சொல்றாரு. அப்ப பவுலும் அதெல்லாம் செய்து காட்டலார். அதனால வேதாகமத்துல அநேக திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கு. நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த உலகத்தனம், பிசாசு, மாம்சம் இவையெல்லாம் விலைக்கு தள்ளி கொண்டே போக வேண்டும் சொல்றாரு. இதற்கு உதவி செய்வது என்னன்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு 2 விதமான கிருபைகளை தராருன்னு எழுதுறார். 2 விதமான கிருபைகளை நம்மில் அபிவிருத்தி செய்கிறார். ஒண்ணு வந்து கான்சிகரேட்டிங் ஃபெய்த் அப்படிங்கிறார். கான்சிகரேட்டிங் ஃபெய்த்னா என்ன அப்படின்னா, கான்சிகரேட் பண்ண ஃபெய்த்னா நமக்கு தெரியும். அறிவை கொடுத்து, அதாவது மன மதிப்பீடு, இருதய சார்பு என்று சொல்றாங்க. இது கான்சிகரேட் பண்ண இந்த விசுவாசம் டெவலப் ஆகணும். நம்ம எல்லாருமே விசுவாச பரீட்சையில தான் நிக்கிறோம். விசுவாச பரீட்சையில நம்ம தடுமாறுறோம். சில சமயம் விழுந்துறோம், திரும்ப எழுந்து விடாறோம். இதே மாதிரி போடிக்கிட்டு இருக்கோம். இப்ப கான்சிகரேட்டட் ஃபெய்த் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தேவனை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை கூட நாம் அவர் மேல பற்றுதலா இருப்பது, இறுக பற்றி கொள்ளுதல். அதுதான் வந்து கான்சிகரேட்டிவ் ஃபெய்த் என்று சொல்றது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு யோபு சொல்றாரு. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இந்த மாதிரி அநேக விஷயங்களை சொல்லலாம். என் பிதா எனக்கு கொடுத்துக்கு பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ அப்படிங்கிறார். அப்ப எல்லாமே ஏலி சொல்ல மாதிரி அவர் கர்த்தர்,
அவர் பார்வைக்கு நலமானது செய்வாராக. இப்ப இந்த மாதிரியான ஃபெய்த் அவருக்கு இருக்கணும். நமக்கு இருக்கணும் இல்லையா? கான்சிகரேட்டிவ் ஃபெய்த் நமக்கு இருக்கணும். அப்ப எந்த இடத்துலயும் இப்ப பார்த்தீங்கன்னா, இருண்ட யுகத்துல சொல்லும்போது அந்தி கிறிஸ்து ஆட்சியில 1260 ஆண்டுகள் அந்த ஆட்சியில பஞ்சம் கிடைக்க, அதாவது ஆகாரத்தினால் உண்ட பஞ்சம் இல்ல, தண்ணீரால் உண்டான பஞ்சம் இல்ல. அது என்னது? சத்திய ஆ வசனம் கிடைக்காத, கர்த்தருடைய வசனம் கிடைக்காத பஞ்சமா இருந்தது. 1260 வருஷம். அப்பல்லாம் எந்த அளவுக்கு அவங்க ஃபெய்த்ஃபுல்லா ஓடியிருப்பாங்கன்னு பாருங்க. ஒண்ணுமே படிக்கிறதுக்கு பைபிளே இல்ல. பைபிள் கிடையாது, சத்தியம் கிடையாது, எதுவுமே இல்ல. எப்படி அவங்க வந்து ஓடியிருப்பாங்க? அவங்க எப்படி வந்து புது சிருஷ்டிகளாக அவங்க தேவனுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருந்து ஓடியிருப்பாங்க? நமக்கு எல்லா வசதிகளுமே இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வசனத்த தட்டினோம்னா, அதுக்கான மொழிபெயர்ப்புகள், டிரான்ஸ்லேஷன்ஸ் எவ்வளவோ இருக்கு. கூகுள்ல போட்டு பார்க்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. நீ அநேக ச உபகரணங்கள், டூல்ஸ், ஸ்டடி டூல்ஸ் நமக்கு இருக்கு. இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோம்னு தெரியல. ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் கிடைக்காமலோ, ஒரு சத்திய பைபிளே அவங்கள கண்ணால பார்த்திருப்பாங்களாங்கிற டவுட் தான். இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு இருண்ட யுகத்துல அவங்க ஓடியிருக்கிறாங்க. சோ அந்த மாரி ஃபெய்த் அவங்க இப்ப தேவனை பற்றி இறுக பற்றி பிடித்துக் கொண்டு தேவ வசனத்துக்காக ஓடியிருக்காங்க என்று பார்க்கிறோம். அடுத்ததாக கான்சிகரேட்டிவ் லவ். அப்ப நிச்சயமாக அது அன்பு இருக்கணும். அப்ப இந்த உலகத்தனத்து மேல அன்பு வைக்கக்கூடாது. சுயநலத்துக்கு அவன் மேல அன்பு வைக்கக்கூடாது. இந்த காணக்கூடிய காரியங்கள் மேல அன்பு வைக்காம, என்ன சொல்றாரு? வ நம்ம வந்து எதுக்காக? உலகமும் அது இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி நிற்கிறவனும் செய்கிறவனும் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். கண்களின் இச்சையும், மாம்சத்தின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையுமாக இவைகளெல்லாம் தேவனால் உண்டானவைகள் அல்ல. இவையெல்லாம் பிசாசினால் உண்டானவை. ஆகையினால அந்த அன்பை வந்து தேவன் மேல் வைக்கணும். அதான் கான்சிகரேட்டிங் லவ். யெகோவா கிறிஸ்துவுடைய சாக்ரிஃபைஸ். அவருடைய தியாக பலி மேல நம்ம அன்பு வைக்கணும். அந்த மாதிரி வைக்கும் பொழுதுதான் இது வரும் அப்படி சொல்றாரு. அப்போ இந்த இந்த கான்சிகரேஷன் இந்த கான்சிகரேஷன் கடைசியா சொல்றது பரிசுத்தமாவுதலை அவர் வந்து நம்ம 2 கிருபைகளை கொடுத்து வழிநடத்தார். ஒரு கிருபை வந்து கான்சிகரேட்டிங் ஃபெய்த், இன்னொரு கிருபை வந்து கான்சிகரேட்டிங் லவ். கான்சிகரேட் ஃபெய்த் என்பது பிரதிஷ்டையோடு கூடிய விசுவாசம். இது இன்னொன்று வந்து பிரதிஷ்டையோடு கூட அன்பு. இது 2 இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த பரிசுத்தமாவதலை பூரணப்படுத்த முடியும். தேவ பயத்தோட பூரணப்படுத்த முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே யெகோவா கிறிஸ்து உயிரோடு இருந்தால்தான் இந்த காரியங்களை, விசுவாசம், அன்பு, இந்த மாதிரி கிருபைகள்லாம் நமக்கு டெவலப் பண்ணி, புது இதயம், புது மனது, புது சித்தத்தை எல்லாம் டெவலப் பண்ணி நமக்கு உதவி செய்ய முடியும். இன்னும் சொல்ல போனா அவர் வந்து இருந்தால்தான் சுவிசேஷ யுகத்துல அவர் அட்வொகேட்டா இருந்து மணவாட்டி சபைக்கு பரிந்து பேசுகிறவர் இருந்து அவங்களை டெவலப் பண்றாரு. 1000 வடிவத்துல அவர் உயிர்த்தெழுந்து மத்தியஸ்தராக இருந்து, புது உடன்படிக்கை மத்தியஸ்தராக யெகோவா கிறிஸ்துவும் மணவாட்டி சபை இருந்து செய்யறதுக்கு அவங்க உதவி செய்யறாங்க என்று படிக்கிறோம். ஆகையினால மரித்த ஒருவரால இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. மரித்த ஒரு யெகோவா கிறிஸ்துவனால இந்த ஊழியத்தை நிச்சயமாக மரித்தவர் ஒன்றும் அறியார்கள். நமக்கு தெரியும். அது அன்கான்சியஸ், உணர்வற்ற நிலையில இருக்கனால இதை பத்தி ஒன்றும் செய்ய முடியாது என்று பார்க்கிறோம். இப்ப இன்னைக்கு நம்ம வந்து 10 காரியங்களை நம்ம ரீசன்ஸா பார்க்கிறோம். 10 காரியங்கள் தான். இப்ப நம்ம என்ன இந்த பாடத்துல இருந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ரிசரக்ஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அந்த யெகோவா கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் இல்லை, அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணமா அவர் வந்து மயக்கத்துல சிலுவையில தொங்கிட்டு இருந்த பொழுது அவரை வந்து அவங்க சீசர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க, அல்லது அவரே இறங்கி போயிட்டாரு. இன்னும் பார்த்தா இமயமலைக்கு போயிட்டாரு. இப்படிலாம் கூட கதை சொல்லுவாங்க. அவர் இறங்கி வந்து அங்க சித்தரா மாறிட்டாரு அப்படிலாம் கூட சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல. அடுத்தது வந்து கிறிஸ்தவ மண்டலமும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து குழம்பிக் கொண்டிருக்கு. இப்ப அவர் வந்து ஒரு காட் மேனா இருந்தாரு. அவர் வந்து மாம்ச போர்வையை வந்து சிலுவையில கலைந்து போட்டுட்டு அவர் வந்து ஆவி ஜீவியா போயிட்டாரு. அது எப்படி வந்து மனுஷனும் அதே மாதிரிதான் என்ன பண்றான்? அவன் வந்து மாம்ச போர்வைகள் ஆவி ஜீவியா மாறிடுறான். அதுக்கு வந்து யாரு சொல்றாரு அந்த கருத்தை? பிசாசானவன் சொல்றான். பிசாசு ஏதேன் தோட்டத்துல சொன்ன அந்த பொய். அந்த பொய்ய எங்க கொண்டு வந்து அப்ளை பண்றான்? யெகோவா கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலையும் அப்ளை பண்றான். அப்ப யெகோவா கிறிஸ்து மரிக்கலைன்னு சொன்னா அப்ப உயிர்த்தெழுதலும் அவசியம் இல்லை. அப்ப அவர் மரித்தார். உயிர்த்தெழுதலுக்கு ஒரு முன் நிகழ்வாக அவர் வந்து மரித்தது அவசியமாக இருக்கிறது. ஆகையினாலே அதற்கான காரியங்கள் அவர் வந்து மரிக்கும் பொழுது மரித்தாரு. அவராவே மரித்துட்டாரு. அவரு பிதாட்ட கொடுத்துட்டாரு. நிச்சயமா அவராவே உயிரோட வர முடியாது. நிச்சயமாக பிதா தான் அவரை உயிரோடு எழுப்ப வேண்டும். இல்லன்னா அவர் அப்படியே தான் இருக்க வேணும். இல்லையா? அப்ப மரித்த நிலையிலே தான் பிதா எழுப்பணும்னா அவர் மரித்த நிலையிலே தான் இருக்கணும். அப்ப அதையும் அவர் அப்படி பிதாவோட குணாம்சமோ, யெகோவா கிறிஸ்துவோட குணாம்சமோ அதற்கு அந்த மாதிரி விடாது. அது மாதிரி இருக்கவும் நிரந்தரமாக மரித்த நிலையில இருக்க
முடியாது என்று பார்க்கிறோம். அதே நேரத்துல ரேம்சம் வந்து தேவநீதியை திருப்திப்படுத்துவதற்கு அவர் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த அளவுக்கு அவர் முற்றிலும் கீழ்ப்படிந்த தன்னுடைய குமாரன் நிச்சயமாக உயிரோடு எழுப்பாம தேவன் விடமாட்டாரு. அடுத்தது அவர் உயிர்த்தெழுந்த பிறகு செய்யக்கூடிய ஊழியங்கள் நிறைய இருக்கு என்று பார்க்கிறோம். குறிப்பாக சுவிசேஷ யுகத்திலே யூத யுக அறுவடையில் ஆரம்பிச்சு யூத யுக அறுவடையில அவர் ஊழியம் செய்யணும். அப்படி அப்போஸ்தலர்கள் மற்றும் உடன் ஊழிய வேலையாட்கள் மூலமாக அடுத்த சுவிசேஷ யுகம் முழுவதும் 7 கால கட்ட சபையிலும் அவர் ஊழியம் செய்து அவர்களை அபிவிருத்தி செய்து அவருக்கு வேண்டிய சத்தியத்தையும் பலத்தையும் கொடுத்து புது சிருஷ்டிகளையும் அவங்க வழிநடத்த வேண்டும். அடுத்ததாக 1000 வருடத்துல மோசையும் ஆரோனும் எப்படி ஆசீர்வதித்தது போல புது உடன்படிக்கையின் மூலமாக யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இழந்து போன திரும்ப கொடுத்தலை கொடுத்து அவர்களை தூக்கி நிறுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை இல்ல சகல துறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் சகல வல்லமையும் பரிகரித்து பிதாவும் தேவனுமானவருக்கு அவருடைய ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று நம்ம இதுவரை பார்க்கிறோம். இதோட நம்ம நிறுத்திக்கலாம். மீண்டும் மீதி காரியங்களை நம்ம வரும் வாரங்கள்ல தொடர்ந்து படிக்கலாம். தேவன் தாமே இதை ஆசீர்வதித்து தருவாங்க. ஆமா.